இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா எஸ்பிஓவில் ஒரு நியூ அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லி அந்த ஃபார்மை இப்போ எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். இந்த ஃபார்ம் ஏன் ஃபில் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எஸ்பிஓவில் சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அதனால் எஸ்பிஓ மெம்பர்ஸ் யார் அப்படிங்கிறத தனியாக ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறவங்க மட்டும்தான் எஸ்பிஓவில் இதுக்கப்புறம் ரன் ஆக முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எஸ்பிஓவில் இருக்கிற மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கே இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிடுங்க. எப்படி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம 2 பேரும் வீடியோ பார்ப்போம். நோட்டீஸ் போர்டில் இப்போ ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க சங்கர் சார். அந்த இதுகிட்ட லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் அப்படி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோன்னே இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எஸ்பிஓ ஸ்டாஃப் கன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபீட்பேக் ஃபார்ம். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் என்ன நேம் கொடுத்துருக்கோம், எஸ்பிஓவில் என்ன ரிஜிஸ்டர் மெயில் ஐடி கொடுத்துருக்கோம், என்ன ஸ்டாஃப் ஐடி அதை நமக்கு கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக பண்ணணும். என்ன ஃபோன் நம்பரை நம்ம கொடுத்துருக்கோமோ அதை போடணும். ஃபீட்பேக் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும். அவ்வளோதான். வாங்க இப்போ நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நேம் பார்த்தீங்க அப்படின்னா இது எஸ்பிஓ விடிபி. இது சில பேர் 0 போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி போட்டால் கனெக்ட் வராது. ஸோ ஸ்டாஃப் ஐடி ரொம்ப கரெக்டாக போடுங்க. ஃபீட்பேக் என்ன ஃபீட்பேக் வேணாலும் கொடுக்கலாம். அது நம்ம விருப்பம். ஐ சப்போர்ட் எஸ்பிஓ. ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எஸ்பிஓ பிடிக்கலன்னா நீங்கள் அதே வேணாலும் கொடுங்க. பிடிக்காமல் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒர்க்கு கரெக்டாக போயிட்டுருக்கிறதுனால. ஓகே, ஐ டோன்ட் நோ அபவுட் எஸ்பிஓ. புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நான் வீடியோ பார்க்கவே இல்லை, அமௌண்ட் வாங்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறவங்க எனக்கு தெரியல அப்படின்னா ஐ டோன்ட் நோ அபவுட் எஸ்பிஓ அப்படின்னு விட்டுருங்க. ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்பர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எதுக்கும் ஒரு வாட்டி ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்காக. சப்மிட் கொடுத்துருவோம். தேங்க்யூ ஃபார் வேல்யூபிள் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இன்றைக்கி இந்த விஷயத்தை பண்ணிவிடுங்க. இதை பண்ணினோன்னா மட்டும்தான் நம்ம எஸ்பிஓவில் இதுக்கப்புறம் ரன் பண்ண முடியும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ண ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகுது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட்டு பண்ணாதவங்கலாம் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ.